இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னைக்கு உலகமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன காரணம், எதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குங்க. பாருங்க, எந்த மனிதனுடைய பிறப்பிலுமே பெரிய ஒரு காரியமோ பெரிய ஒரு அதிசயமோ இருப்பதாக தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்ததுல ஒரு அதிசயம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பாருங்க, எந்த மனிதனாலும் அடைந்து கொள்ள பார்க்க முடியாத தேவன் மாம்சத்துல மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்து தன்னை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததினாலே யாருக்கு லாபம், யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா மனிதர்களுக்குங்க. ஆமா பாருங்க, கடவுள் இந்த பூமியில பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு தேவையானது எதுவுமே இல்லை. நமக்கு தான் தேவை, உங்களுக்கு தான் தேவை, எல்லாமே நமக்கு தான் தேவையா இருக்கு. அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. பாருங்க, அவர் பூமியில பிறக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு ரீசனிங்கோ இல்லையே, கிடையவே கிடையாது. பாருங்க, ஆனா ஏன் பிறக்கிறார் அப்படின்னா, உங்கள் மீது என் மீது அன்பு வைத்ததுனாலே நமக்கு நன்மையை தரும்படியாக, ரட்சிப்பை தரும்படியாக, ஆசீர்வாதத்தை தரும்படியாக, விடுதலையை தரும்படியாக உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில பிறக்கிறார். அப்ப நாம் அவரை நிச்சயமாக கொண்டாட வேண்டியது அவசியமா இருக்குங்க. God bless you.